ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அதர் எக்ஸசைஸில் 15th ஒன் பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சாப்டர்ஸ் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி பாருங்கள். ஸோ ஹெல்த் எஜுகேஷன், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி இந்த ரெண்டு சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ சம்முக்குள்ளே போகலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31/12/1981 அந்த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் த டேட். ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குது 2 times நம்மளுக்கு வரும் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ ட்ரேடிங்கில் என்ன வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன வரும், பேலன்ஸ் ஷீட்டில் என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு இங்கே மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட்டை கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஷார்ட்கட்டாக நான் சொல்லிடுறேன். ஒரு 10 ப்ராப்ளம் போட்டிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ட்ரேடிங்கில் வரும், இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும், இதுதான் பேலன்ஸ் ஷீட்டில் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதை மெமரி பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் இதை கூட ஒரு கொஷினாக கூட கேட்கலாம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு டெபிட் சைடில் என்ன வரும், கிரெடிட் சைடில் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். டெபிட் சைடில் வந்து உங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடானது, ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே கிரெடிட் சைடில் வந்து ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து டெபிட் சைடில் வரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வருங்க, கிரெடிட் சைடில் வரும். அதே மாதிரி பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் இன்கேஸ் லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தால் அதை லெஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் டெபிட் சைடில் போடுறோம். சேல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கிரெடிட் சைடில் போடணும். ஜஸ்ட் ஆப்போசிட் பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைடில், க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடில். பர்ச்சேஸ் லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டெபிட் சைடில், சேல்ஸ் லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் கிரெடிட் சைடில் வரும். அதேமாதிரி டேரக்ட் எக்ஸ்பென்சஸில் இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேஜஸ் கொடுப்போம் லேபருக்கு, அப்புறம் மெட்டீரியல்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் வேஜஸ், பவர், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி ரெண்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஃபேக்ட்ரி ரிலேட்டடாக கொடுத்தோங்க அப்படின்னா அது டைரக்ட் வேஜ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் வராது. க்ளோசிங் ஸ்டாக் வந்துச்சு. அப்போ டெபிட் சைடில் நம்மளுக்கு பேலன்ஸ் வந்துச்சுன்னா கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். கிரெடிட் சைடில் வந்து கிராஸ் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுங்க, வர பேலன்ஸை வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இங்கே டெபிட் சைடில் வந்து அங்கே கிரெடிட் சைடில் பண்ணும். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் வந்து டெபிட் சைடில் வந்துச்சு அப்படின்னா அங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி கிராஸ் லாஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இங்கே கிரெடிட்டில் இருக்க ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் வந்து கிராஸ் லாஸாக போடுவோம். ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் இன்டைரக்ட் இன்கம்ஸும் வரும். அதாவது ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் இல்லாத எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட் சைடில் வரும். ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் இல்லாத இன்கம்ஸ் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கமிஷன் ரிசீவ் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவோம், அதெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாது. ஸோ அதெல்லாம் எங்கே வருங்க, இன்கம் சைடில், இன்டைரக்ட் இன்கம் சைடில் கிரெடிட் சைடில் வரும். அதே மாதிரி சேலரி கொடுக்கறது, ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறது, ரெண்ட் கொடுக்குறது, இதெல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு சம்மந்தம் இல்லாது. ஸோ அதெல்லாமே நான் எங்கே வருங்க, இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கில் வரும். ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது டெபிட் சைடில் வந்துச்சுன்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்னு போடுறோம், கிரெடிட் சைடில் வந்தால் நெட் லாஸ் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடும்போது நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா லைபிலிட்டி சைடும், நெட் லாஸ் வந்தால் அசட் சைடும் போடுவோம். லைபிலிட்டியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்சஸ், என்னென்ன மூலமாக நம்மளுக்கு பணம் வந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். கேபிட்டல் மூலமாக வந்திருக்கலாம், ரிசர்வ்ஸும் சர்ப்ளஸாக வந்திருக்கலாம், நெட் ப்ராஃபிட்டாக வந்திருக்கலாம், லோன் எடுத்திருப்போம், கிரெடிட்டார்ஸுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கலாம், டிபெஞ்சராக இருக்கலாம், பில்ஸ் பேயபிள் இருக்கலாம், இதெல்லாம் அமௌண்ட். ஸோ இது வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸட் அசட் அப்படின்ற லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி, லேண்டா பில்டிங்கா மிஷினரியாக இருக்கா அந்த அமௌண்ட்டு, இல்லை கரண்ட் அசட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பேங்க் பேலன்ஸாக இருக்கா, கேஷாக இருக்கா, பில்ஸ் ரிசீவபுளாக இருக்கா, டெட்டாஸாக இருக்கா, ஸ்டாக்காக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் நம்மளுக்கு இது. ஓகேவா? அப்போ லைபிலிட்டிஸும் அசட்ஸும் நம்மளுக்கு டேலி ஆகும். அதாவது 100 ரூபா நம்மளுக்கு லைபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த 100 ரூபாய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கணக்கு எழுதுகிறோம் இல்லைங்களா, அதுதான் அசட், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட். இதை வச்சு நம்ம எது எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறத போட்டு பார்த்துடலாம். இப்போ எது அந்த சைடில் வரும் அப்படின்னு பார்த்துடலாமா? பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எங்கே வருங்க, ட்ரேடிங்கில் வரும்னு பார்த்தோம். இப்போ ட்ரேடிங்கில் நம்மளுக்கு டெபிட் சைடு. அதே மாதிரி டெட்டாஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு. ரிட்டர்ன் இன்வேர்டு, ஸோ வெளியே போனது உள்ளே வருது, இன்வேர்ட் ஆகுது. அப்போ என்னங்க அது சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே வருங்க, ட்ரேடிங்கில் சேல்ஸில் லெஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேங்க் டெபாசிட்டு. ஸோ அப்போ என்ன வருங்க, பேலன்ஸ் ஷீட்டில் வருமா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டில்
அசட் சைடு. நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு. சேலரி அதுவும் என்ன நம்மளுக்கு என்னங்க, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அதுவும் ப்ரொடக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு. ஸோ கேஷ் இது என்ன வருங்க, பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு. ஸ்டாக்கு பேலன்ஸ் ஷீட்டில் இது வந்து ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் டெபிட் சைடு. டிஸ்கவுண்ட் அலவுடு. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுடு அப்படிங்கிறது நாம் அலோவ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு அது லாஸு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு. ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது எங்கே வருங்க, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கேபிட்டலில் லிஸ்ட் பண்ணணுமா. அதுக்கப்புறம் கேபிட்டல் எங்கே வருங்க, பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளுக்கு லைபிலிட்டி சைடு. பேட் டெப்ட் ரெக்கவர்ட். ஓகேவா. ஸோ இதே நீங்கள் திருப்பி வந்துரு பேட் டெப்ட் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் பண்ணுவோம். ரெக்கவர் ஆயிடுச்சு திரும்பி வந்துருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுங்க, கிரெடிட் பண்ணணும். ஸோ கிரெடிட்டாஸ் இது வந்து என்னங்க, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியில் வரும். ரிட்டர்ன் அவுட்வேர்டு. ஸோ உள்ளே வந்தது வெளியே போகுது. அப்போ இது என்னங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அப்போ என்ன பண்ணுங்க, ட்ரேடிங்கில் பர்ச்சேஸில் லெஸ் பண்ணணுமா, பேங்க் ஓடி. ஸோ லோன் இது. ஓகேவா. பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது அசட்டில் வரும். ஓடி அப்படிங்கிறது எங்கே வருங்க, லைபிலிட்டி சைடில் வரும். ஓகேவா. சேல்ஸ் அதே மாதிரி நம்மளுக்கு எங்கே வருங்க, ட்ரேடிங்கில் கிரெடிட் சைடு. பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது 2 பிளேஸில் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வருங்க, ஒன்று வந்து ட்ரேடிங்கில் கிரெடிட் சைடு வரும், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். அதுமாதிரி ரைட் ஆஃப் 80 ஆஸ் அ பேட் டெப்ட். ஸோ பேட் டெப்ட் நம்மளுக்கு 80 rupees ரைட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் டெப்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கிரெடிட் டெபிட் சைடு. அதே மாதிரி நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ பில்ஸ் பேயபிள் பார்த்துட்டோம். அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2 பிளேஸில் வரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரும்போது. ஸோ எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும், ட்ரேடிங்கில் டெபிட் சைடு வரும். ஓகேங்களா. க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங்கில் டெபிட் சைடு, பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். ரைட் ஆஃப் 80 as bad debt and create a reserve for bad debt at 5% on debtors. ஸோ பேட் டெட் வந்து டெட்டாஸில் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ டெபிட் சைட்லேயும் ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் போடணும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடை லெஸ் பண்ணணும் ரைட் ஆஃப் பண்ணுறப்போ. அதே மாதிரி ரிசர்வ் க்ரியேட் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் பேட் டெட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பேட் டெட் வந்து 5% வந்து க்ரியேட் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் லெஸ் பண்ணணும். அதே மாதிரி ட்ரேடிங்கில் நம்மளுக்கு டெபிட் சைடில் போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3 months ரெண்ட் இன் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடில், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரணும். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடு வரணும். ஓகேவா. இவ்வளோதான் உங்களுக்கு. இப்போ மார்க் பண்ணிக்கிறது ஜஸ்ட் அதாவது ப்ளேஸில் எடுத்து எழுதி போட்டோம் அப்படின்னால ஆன்சர் வந்துடும், நம்மளுக்கு டேலி ஆகிடும். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தான்.